நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பைப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆங்குலரில் ஒரு டாப்பிக்கு. இந்த பைப்ஸ் வந்து என்ன மாதிரிலாம் யூசேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு நேம் பாஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அந்த நேம் வந்துட்டு ஒரு அப்பர் கேஸில் இருக்கணும், இல்லை லோயர் கேஸில் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த மாதிரி கான்செப்ட்டுக்குனா வந்துட்டு இந்த பைப்ஸுங்கிறது யூஸ் ஆகுது. நாட் ஓன்லி வந்துட்டு அப்பர் கேஸுக்கும் லோயர் கேஸ்னால ஒரு டேட் ஃபார்மேட்டாக இருக்கலாம், ஒரு ஷார்ட் டேட்டு இல்லை லென்த்தி டேட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறது. அப்புறமேட்டு கரன்சி டாலரில் வேணும், ருப்பீஸில் வேணும், ஓகே, இதெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்ல. அதுக்கு பதில் வந்து இந்த பைப்ஸுங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ டெக்னாலஜியோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கான்செப்டை நீங்கள் அதுலேயுமே யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க வேறு மாதிரி. இங்கே வந்து நம்ம அதை பைப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்க்கும்போது இந்த பைப்ஸுங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்பில்டாக இருக்கிற ஃபங்க்ஷன் தான். நீங்கள் அந்த நேம் மட்டும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணுறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும்னா, நாம் நார்மலாக மேலே இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் காம்பனண்ட், அப்புறம் கிளாஸு. இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த பைப்ஸில் எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸுங்கிற பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து காம்பனண்ட்டில் வந்துட்டு இங்கே கீழே வந்து கிளாஸ் வந்து பார்த்துட்டோம்னா, கிளாஸில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. வி திங்க் யூ ஆர் டூயிங் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்காங்களா. இந்த ஒரு சென்டென்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்பர் கேஸில் கொண்டு வராங்க. அது எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்குங்களா, இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம இன்டர்போலேட்டட் ப்ராக்கெட்டுன்னு சொல்கிறோம். இந்த டபுள் ப்ராக்கெட்லாம் யூஸ் பண்ணுறது. அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெர்டிகல் பார் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க என்ன இது யூஸ் பண்ண போகிறீங்க பைப்போட ஃபங்க்ஷனோ நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த நேம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கீங்கல்ல அதுலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வருது. நீங்கள் வந்து நெட்டில் வந்துட்டு என்னென்ன பைப்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன நேமு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். எல்லா பைப்ஸுமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? நார்மலாக அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுவோம், லோயர் கேஸாக இருக்கணும், டேட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம கரன்சி ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா டெசிமல்ஸு, மேக்ஸிமம் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நீங்கள் பைப்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது வேணுனாலும் நீங்கள் அதையும் அந்த பைப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இன்பில்டாக அவங்களே வச்சுருக்கிறது தான். நீங்கள் அதை நேம் வச்சு கால் பண்ணிக்கிறீங்க. டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு சின்டெக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு அப்பர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே டாஸ்கில் வந்துட்டு லோயர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? லோயர் கேஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சேம் அதே தான். அங்கே அப்பருக்கு பதில் இங்கே லோயர்னு யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே ஒன்றும் தான். மேலே இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் காம்பனண்ட்டுக்குள்ளே அரேலையும் மென்ஷன் பண்ணணும். இதை நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டேன். மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது இங்கே அரேலையும் மென்ஷன் பண்ணணும் காம்பனண்ட்டுக்குள்ளே. அப்புறம் டெம்ப்ளேட்டில் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட நேம் வந்து இந்த இன்டர்போலேட்டட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஸ்ட்ரிங் மென்ஷன் பண்ணுறீங்க, என்ன ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறமேட்டு வெர்டிகல் பார் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷன் இந்த பைப்போட ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? டிஃபைன் பண்ணால் அதுதான் அவுட்புட்டாக வரும். எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இப்போ ஸ்மாலில் இருக்குது எல்லாமே. சிலது வந்து கேப்ஸில் இருக்குது, சிலது ஸ்மாலில் இருக்குது. இங்கே அவங்க கொடுத்துருக்கு வந்து லோயர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இப்போ இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்மாலாக மாறிடும். இதோட சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக வரும். இது சர்வர் இஷ்யூ தான். அவங்களோட சர்வரில் இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. நீங்கள் இதை ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அவங்க ரியல் டைமாக இருக்கட்டும், இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் அவங்களோட அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த இதுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த வெப்சைட்லேயுமே. ஓகேங்களா? இவ்வளோ தான். இதுதான் பைப்ஸ். ஒரு சின்ன கான்செப்ட் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ்டாக எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். தேங்க்ஸ்.